தேன்மொழி பாத்து. தேன்மொழி. ஏய் தேன்மொழி. ஏய். தேன்மொழி போதும். போமா. ஓகே ஓகே. வாமா. ஏய் பாத்து. யோ வந்துரு. பாத்து. சொன்னா கேளு வா. வா. வந்துரு. வா. என்னம்மா? அப்பா உங்க ரெண்டு பேரும் இப்படி சந்தோஷமா பாக்கும்போது எனக்கு போட்டோ எடுக்கணும் போல இருக்கு. எடுத்துட்டா போச்சு. உங்க செல்ல கேமரா இருக்குல? இருக்கே. குடுங்கப்பா நான் போட்டோ எடுக்கறேன். உனக்கு போட்டோ எடுக்க தெரியல? தெரியும். இந்த பட்டனை பிரஸ் பண்ணு. ஓகே ஓகே. கிளவர். அப்பா ஃபோக்கஸ் பண்ணு. ஓகே ஓகே. அம்மா அப்படி அப்பா பக்கத்துல உட்காரு. சீக்கிரம் போ. அப்பா அம்மா மேல கை போட்டுக்கோங்க. ரெடி? ஓகே. ஸ்மைல். அம்மா நீ எடுமா, நானும் அப்பா உட்கார்ந்துக்கறோம். இத பார் இத பிரஸ் பண்ணு. சரியா? வா சீக்கிரம். நீ வா. நீ வந்து ஸ்மைல். அப்பா நீங்க எடுப்பா, நானும் அம்மா உட்கார்ந்துக்கறோம். ஓகே. வா. ஓகே. அப்பா. ரெடி? ஸ்மைல். ஓகே. ஸ்மைல். That's it. Okay. Nice. Very nice. டைம் வச்சு கிளம்பலாம் வா. அல இது எங்க வீடு. நாங்க திரும்பி வர வரைக்கும் இது அப்படியே வச்சிருக்கணும். என்ன புரிஞ்சுதா? போலாமா? டாடா. அத்தை காஃபி. பாவனாக்கு எங்க? பரவாயில்ல ஆண்டி, எனக்கு வேண்டாம். எனக்கும் வேண்டாம். நீங்க முதல்ல குடிங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஏண்டி ஒருத்தரை விட்டு இன்னொருத்தர் உபசரிக்கிறது என்ன பழக்கம்? இதுதான் பிறந்த வீட்டுல கத்து கொடுத்துருக்கிற நாகரிகமாக்கும். அத்தை காஃபி எடுத்துட்டு வானா எடுத்துட்டு வர போறேன். இதுக்கே தேவையில்லாம எங்க வீட்டெல்லாம் இழுக்கிறீங்க, அதுவும் ஒரு மூணாவது மனுஷன் முன்னாடி. பாத்தீங்களா ஆண்டி, உங்க மருமக என்ன மூணாவது மனுஷியா ஆக்கிட்டா. ஏண்டி இவ உனக்கு வேத்து மனுஷியா? பாண்டியனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? ஐயோ வேண்டாம் ஆண்டி, அப்படியெல்லாம் எதுவும் சொல்லிடாதீங்க. பாவம் கிரிஜா. நீ ஒண்ணு எனக்காக பரிதாபப்பட்டு ரெக்கமெண்ட் பண்ண தேவையில்ல. உனக்கு திமிரடி. கல்யாணமாகி 1.5 வருஷம் ஆச்சு. ஒரு குழந்தைய பெத்து கொடுக்கறதுக்கு உனக்கு துப்பு கிடையாது. பேசுறா பார் பேச்சு. விடுங்க ஆண்டி, கூடிய சீக்கிரத்துல பேரனியோ பேத்தியோ பெத்து கொடுத்துருவாங்க. ஆனா பாருங்க, குழந்தை இல்லாத காரணத்தை காட்டிதான் இப்பெல்லாம் நிறைய பேர் டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க. சமீபத்துல நான் கூட 2 டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன்னா பாத்துக்கங்களேன். ஏன் எங்களுக்கும் வாங்கி கொடுத்துட்டு போ. சி வாய் மூடு. விளக்கு போட்ட நேரத்துல பேசுற பேச்ச பாரு. விவஸ்தை கெட்டவ. ஆனா இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோ, நீ சொன்னதா நடக்கும் போல இருக்கு. ஆண்டி பாண்டியன் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். தள்ளு. என்னமோ தாலி கட்டின பொன்னாட்டி மாதிரி ஓடுறா. பாருடி எவ்வளவு பாசமா போய் கதவை திறக்கிறான்னு பாரு. அவளுக்கு இருக்கிற பாசம் கூட கட்டின பொண்டாட்டி உனக்கு இல்லாம போச்சே. என்ன பாண்டியன் நீங்க இன்னைக்கு ஷாப்பிங் போகணும், கொஞ்சம் சீக்கிரமா வாங்கினா இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க. எவ்வளவுதான் வேலை சொல்லுவேன். ஷாப்பிங் போகணும்னு சொன்னா அதுக்கு இடையில டிக்கெட் வாங்க சொன்னேன். நாளை காலையில 8:30 மணி ஃபிளைட்டுக்கு டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு டிக்கெட்டா? அது நீ சொன்னியே செமினார். ஆமாமா மறந்து போச்சு. அப்பா ராட்சசி தொலைய போறா. அவ ஏறுற ஃபிளைட்டு அப்படியே எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போய் சேரணும். என்னம்மா அதுக்குள்ள கிளம்புற? சரி மறுபடியும் எப்ப வருவ? பாப்போம் ஆண்டி,
சமய சந்தர்ப்பம் கிடைச்சா மறுபடியும் வர வேண்டியதுதான். சரி பாவனா, காலையில சீக்கிரமா கிளம்பணும். ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிக்க. ப்ளீஸ் நீங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுங்க பாண்டியன். வா. புடிச்ச சனி இன்னையோட விட்டுருச்சு. என்னடி முணுமுணுக்கிற? ஒண்ணும் இல்ல அத்தை. என்ன பாண்டி, என்ன ஃப்ளைட் ஏத்தி பார்சல் பண்றதுக்கு முடிவு பண்ணிட்ட போல இருக்கு. ஏய் லூசு, நீ சொன்ன மாதிரி வீட்டை வாடகைக்கு எடுத்தாச்சு. நாளைக்கு குடி போக வேண்டாமா? ஹாய், தேங்க் யூ பா, தேங்க் யூ வெரி மச். நாளைக்கு ஃப்ரைடே, நல்ல நாள். காலையில பால் காய்ச்சி குடி போயிடலாம். சூப்பர் பா, நீ ரொம்ப தான் ஸ்பீடு. என்ன பண்றது, கீழே அம்மா கிரிஜாலாம் இருக்காங்கல்ல, எப்படி சொல்றது? அதானே பார்த்தேன், போய் சொல்றதுக்கு போலீஸ்காரனுக்கு சொல்லியா கொடுக்கணும். ஏய், உண்மையை கண்டுபிடிக்கிறவன் போலீஸ்காரன், பொய் சொல்றதையே பொழப்பா வச்சிட்டு இருக்கிறது உங்க டிபார்ட்மெண்ட். சரி சரி சரி, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ட பத்தி தப்பா சொன்னா நீதான் உடனே கொதிச்சு போயிடுவியே. ஓகே, வீடு பார்த்து கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் மை டியூட்டி. புரிஞ்சுதா? போ. என்னடா போனவனுங்க ஆளையங்கானும் ஃபோனும் பண்ணல? வேலையை முடிச்சுட்டு பேசலாம்னு இருந்திருப்பாங்கப்பா. இல்லை பாண்டியன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்திருந்தான்னா இப்படி அம்போன்னு போக வேண்டிய நிலமை வந்திருக்காது. என்ன பண்ணுறது, அவன் வாங்கிட்டு வந்த வரான் அப்படி. வா தாமரை. அப்பா அடடே, வாச்செல்லாம் வா 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 வா. என்ன தனியாக வந்த? சொல்லியிருந்தா காலர் இல்லப்பா, ஃப்ரெண்ட் டிராப் பண்ணிட்டு போனா. சரிம்மா. டூரெல்லாம் எப்படி இருந்துச்சு? யூஸ்ஃபுல்லா இருந்ததுப்பா. நாங்கள் தான் நீ இல்லாமல் தவிச்சு போயிட்டோம். டெய்லி ஃபோன் பண்ணனேப்பா. ஃபோன் பண்ணா போதுமா? இனிமே எங்க கண் பார்வையில் இருக்கிறது தான் உனக்கு பாதுகாப்பு. இப்பா தாமரை, இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டூர். டேய், வந்தவுடனே ஏன்டா பொண்ணை போட்டு இப்படி மிரட்டுற? நீ போம்மா, நீ போ, நீ போ. வந்துட்டானுங்க. என்னடா முகத்தில் ஒரு கலையை காணோம்? டே அருள், போன காரியம் முடியலைன்னு நினைக்கிறேன். வரட்டும் பாக்க. என்னடா முகம் சுண்டி போய் வர்றீங்க, என்னாச்சு? புரிஞ்சு போச்சு, பாண்டியனுக்கு நீங்க இன்னும் சங்கூதலை, அதானே? ஆமாண்ணே, தப்பிச்சிட்டான். போங்கடா, போக்காத பசங்களா. ஸ்டேஷனுக்கு எதிரில் இருக்கிற கடையில் இருந்தால் பாண்டியனுக்கு டீ போகும். அதனால டீயில் விஷம் கலந்து கொடுத்து கொள்ளலான்னு தான் நாங்கள் ஏற்பாடு பண்ணோம். ஆனால் இன்னைக்குன்னு பார்த்து பாண்டியன் ஸ்டேஷனுக்கு வரலண்ணே, தப்பிச்சிட்டானே. ஏண்டா, நீங்களாம் இந்த காலத்துலடா இருக்கீங்க? பிளான் பண்ணி காரியத்தை முடிக்காம டீ பாய்சன்னு சொதப்புறீங்களடா. ஓ, ஏதாவது பண்ணி பாண்டியன் கதையை முடிச்சிட்டு வாங்கடா. சரிண்ணே, இந்த முறை அவன் தப்பவே முடியாதுண்ணே, முடிச்சுட்டு வந்துடுறேண்ணே. சரிடா, இங்க வராதீங்க, நேரா காட்டு பங்களாவுக்கு போங்க, அங்க நான் வரேன். சரிங்க சரிங்கண்ணே. டே அருள், அப்பா எதுக்கு நம்ம லாயரை வரவழைப்போம்? சரி, பிரச்சனை இல்லாம பாத்துக்கணும். இப்போ கூப்பிட்றேன். ஹாய். வா பாண்டி. கொண்டு வந்த பொருள்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சாச்சு. தேங்க் யூ so much. இது என்ன இது? வீட்ல இருந்து வரும்போது டிஷர்ட் போட்டுட்டு வந்தேன், இப்போ என்னடான்னா பட்டு புடவை கட்டிட்டு பளபளக்குற. பாண்டி, புது வீட்டுக்கு வந்திருக்கோம், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பட்டு புடவை தான் கட்டணும்னு சொல்லுவாங்க. அதான் இதை கட்டிக்கிட்டேன். உங்க வீட்ல இருந்தே கட்டிட்டு வந்திருப்பேன், கிரிஜாவும் அம்மாவும் சந்தேகப்படுவாங்கன்னு தான் இங்க வந்து இதை கட்டிக்கிட்டேன். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு.
நான் தான் சாதாரண சட்டையை போட்டுட்டு ஃபார்மலா இருக்கேன். ஏன் இருக்கணும்? எதுக்கு இருக்கணும்? அதுக்காக தான் உங்க வீட்ல இருந்து வரும்போதே ஒரு பட்டு சட்டையும் பட்டு வேஷ்டியும் சுட்டுட்டு வந்துட்டேனே. அடி பாவி, அம்மா. போலீஸ்காரன் வீட்லயே திருட்டா. இந்தா. சரி, நான் போய் மாத்திட்டு வரேன். ம். போதும்பா, ரொம்ப நேரம் வேண்டாத. கடவுள்கிட்ட மனு கொடுக்க $1,000,000 பீப்புள் வெயிட்டிங்ல இருக்காங்க. நீயே ஓவர் டைம் எடுத்துக்கிட்டா எப்படி? வா, உள்ள போலாம். வா. Thank you. பாண்டியன், மறுபடியும் உனக்கு தேங்க்ஸ் சொல்றேன். இந்த மாதிரி அமைதியான தனிமையான இடம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம சுதந்திரம் பறிபோகாத இடம் இதுதான். ஐயோ, அவங்க இருக்காங்களே, நாம பேசுறத அவங்க கேட்டிருப்பாங்களோன்னு யோசிக்க வைக்கிற இடம் செம டார்ச்சர்ப்பா. நான் விரும்புற வீடு இதுதான். நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும். என்னது, நான் மட்டுமா? நீயும் ஹாப்பியா இருக்கணும். இனிமே டியூட்டி முடிச்சதோ நேரா இங்கதான் வரணும், சரியா? சரியான்னு கேட்டேன். எதுக்கு இப்படி ஒரு சிரிப்பு? சரி, வரேன். ம். நமக்கு இப்போ வேறொரு என்கேஜ்மெண்ட் இருக்கு, மறந்துட்டியா? நான் மறப்பனா? இப்ப நாம உங்க ஃப்ரெண்டு சுரேஷ் வீட்டுக்கு போறோம், அதானே? ம். நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். நோ 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 நோ, இந்த காஸ்டியூம்ல தான் போறோம், இப்படியே தான் போறோம். ஹலோ, வேட்டி கட்டிட்டுலாம் பைக் ஓடுறது கஷ்டமா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ வா. உன் தொல்லை தாங்கல பாவனா. சரி, உள்ள எடுத்து வச்சுட்டு வா, நான் வெளியில வெயிட் பண்றேன். போலாம். ம். என்னங்க இது? 2 வாய் கூட சாப்பிடல, அதுக்குள்ள கைய கழுவிட்டீங்க. சாப்பிட முடியலம்மா. நேத்துக்கு ஏன் பீச்சுக்கு போனோம்? சிவசங்கரனை பார்த்து தொலைச்சோன்னு இருக்கு. ராத்திரி எல்லாம் நான் கூட தூங்கவே இல்லைங்க. அவரை நம்ம எவ்வளவு உயரத்துல வச்சிருந்தோம், எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டாரே. நம்பவும் முடியல, என்னால நம்பாம இருக்கவும் முடியல. சிவசங்கர சொசைட்டில எவ்வளவு பெரிய மனுஷன். அப்படிப்பட்ட ஒருத்தன்
அதுவும் 4 பேர் வந்து போயிட்டு இருக்கிற பீச்சில் யாரோ ஒரு பொண்ணோட ரொம்ப நெருக்கமா வேற இருந்தோமா. எனக்கு என்னமோ அந்த பொம்பளைய பார்த்தா யாரோ ஒரு பொம்பளை மாதிரி தோணலங்க. 15 வருஷத்துக்கு மேல பழக்கம் இருக்குன்னு தோணுது. அது எப்படி சொல்ற நீ? அங்க ஒரு பொண்ணு போட்டோ எடுத்தால, அவளோட முகத்தை பாத்தீங்களா? அப்படியே அவரோட ஜாடங்க. அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் அவன் மேல எவ்வளவு மதிப்பு மரியாதையும் வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்துல கெடுத்துக்குவான் போல இருக்கு. இது அப்பட்டமான துரோகங்க. என்னத்த யாரு யாருக்கு துரோகம் பண்ணிட்டாங்க? என்ன 2 பேரும் சைலண்ட் ஆயிட்டீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, ரவி மேல நீ நிறைய நம்பிக்கை வச்சிருந்த இல்லையா? அவன் உனக்கு துரோகம் பண்ணிட்டான்ல, அதை பத்தி தான் நானும் அவளும் பேசிக்கிட்டு இருந்தோம். ஐயோ மாமா, உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது வீணா ரவியை கரிச்சு கொட்டாதீங்கன்னு? சம்பந்தப்பட்ட நானே அமைதியா என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். நீங்க ஏன் வீணா டென்ஷன் ஆறீங்க? இல்ல யமுனா, என்ன இருந்தாலும் மனசு கேட்கலையே. அது சரி, இந்த மாதிரி கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்க பிபி தான் ஏறும். ஆமா, நேத்தையும் செக்கப்க்கு வரல? ஒண்ணு இல்லம்மா, பீச்சுக்கு போனேனா அங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதை தவிர ரொம்ப டயர்டா வேற இருந்துச்சு. அதான் நேர வீட்டுக்கு வந்துட்டேன். வர வர ஹெல்த்த பத்தியே அக்கறை இல்லாம போச்சு. அத்தை, எனக்கு ஒரு காஃபி கிடைக்குமா? எடுத்துட்டு வரேம்மா. அறிமுகமாகிய அனுபவமெல்லாம் பொய்முகம் காட்டுதே நெடுங்காலமா